விழுப்புரம்ல இருந்து திருச்சி கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கோம். பிகாஸ் பேபிக்கு ஒரு சில மெடிசன்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அது கூட வேக்சினேஷனும் போடலான்னு தான் போயிருந்தோம். பட் இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு ஃப்ளூ அண்ட் டைஃபாய்டு இன்ஜெக்ஷன் கம்பல்சரி போட்டுட்டா நல்லதுன்னாங்க. ஸோ அதனால அதுவும் போட்டாச்சு. இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் ஜிஹெச்ல போட மாட்டாங்க. ஒன்லி பிரைவேட்ல தான் இயர்லி ஒன்ஸ் நம்ம போட்டுக்கணும். இங்க பாருங்க எவ்வளோ டேக் இருக்குன்னு. பாதி இது டஸ்ட்பின்ல போட்டாச்சு. போக இதுவே இவ்வளோ இருக்கு. 70% அது எல்லாமே பேபியோட ட்ரெஸ்ஸஸ் தான். நாங்க பேக்கிங்ல இன்வால்வ்டா இருந்தோம். அதுக்குள்ள அம்மா வந்து பிரைன் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரத்த பொரியல், அது கூட லிவர் ஃப்ரை எல்லாமே சூப்பராக சமைச்சிருந்தாங்க. அம்மாவோட சமையலை ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன். நானும் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் பேபிக்கு என்னெல்லாம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டேன், என்னெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டோம், அதே போல் நம்ம ஊர்லேருந்து நீங்கள் அப்ராட் வரீங்கன்னா பேசிக்காக என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன கண்ட்ரின்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ சீன்லாம் இல்லை. அப்போ தானே என்ன கண்ட்ரின்னு கேட்பீங்க, அதனால தான்.